ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸோட ரியாலிட்டி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நீ வந்து எம்பிபிஎஸ் ரியாலிட்டி சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ பெரிய ஆளான்னு வந்து கேட்டிங்கன்னா இல்லைங்க, நான் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் இயர் பாதியே வந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம நீட்டில் அதிக மார்க் எடுத்திருப்போம். அப்படியே எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பாடா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காலேஜ் கிடச்சிச்சு, இனிமேல் நம்ம ஜாலியாக இருக்கான்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படியே வந்து ஃபஸ்ட் இயரில் கால் எடுத்து வைப்பீங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். செகண்ட் இயரில் வந்து இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணலான்னு இருப்பீங்க. ஆனால் அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பே வைப்பாங்க. அப்புறம் தாங்க தேர்ட் இயர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 2 சப்ஜெக்ட் தான், ஃபாரன்சிக் மெடிசன் அப்புறம் வந்து கம்யூனிட்டி மெடிசன். சரி அப்பாடா ஃபோர்த் இயராச்சும் என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அங்கே தாங்க வந்து மெயின் ஆப்பே அங்கே தாங்க இருக்கும். கடைசி வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியடான்னு யோசிப்பீங்க. ஸோ அதனால் சின்ன சின்ன டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். அதுன்னு ஃபுல்லாக அதிலே போயிடக்கூடாது. சரி, இப்போ நான் ரொம்ப பேசாமல் மேட்டருக்கு வரேன். மேட்டர் என்னன்னா, எம்பிபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 வருஷம் படிப்பீங்க. அதுக்கப்புறம் சரி அப்பாடா இது மட்டும் உங்களுக்கு பத்தாது. எம்பிபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு நார்மல் டிகிரி தான். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி எம்எஸ்லாம் முடிக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, அது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம். ஆக மொத்தத்தில் நீங்கள் படித்து முடிக்கிறதுக்குள்ள 10லேருந்து 15 வருஷம் ஆகிடுங்க. இதுதான் வந்து கான்செப்டே. பயந்துடாதீங்க. அப்படியே ஃபுல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற மாதிரி இருக்காது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மொத்தம் 4 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா 19 சப்ஜெக்ட்டுங்க. அப்புறம் 2வது வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போஸ்டிங் போயிடுவீங்க. ஒரு கண்டினியூஸாக எக்ஸாம் வச்சுட்டே சாவடிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எக்ஸாம் வைப்பாங்க, லாஸ்ட்டாக வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை இன்டர்னல் எக்ஸாம் வைப்பாங்க. IA1 IA2 IA3 அந்த மாதிரி. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக படிச்சுட்டே இருக்க மாதிரிலாம் இருக்காது. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய்மெண்ட்டும் இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து எப்படின்னா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 9லேருந்து 10 வரைக்கும் லெக்சருங்க. அப்புறம் 10லேருந்து 1 மணி வரைக்கும் போஸ்டிங்க. 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் லஞ்சு, 2லேருந்து 4 மணி வரைக்கும் திரும்பி லெக்சருங்க. இது ஃபஸ்ட்டு காலையில் கூட சமாளிச்சிடலாம். மத்தியானம் வந்து சாப்பிட்டு திரும்பி எப்படிங்க கிளாஸ் கவனிக்கிறது, வந்து உட்காரவே முடியாது. சாப்பிட்டு வந்து அவ்வளோ தூக்கம் வரும். சரி அப்பாடா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நாள் ஃபுல்லாக கவுனிச்சமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் தான் வந்து நீங்கள் படிக்கவே ஆரம்பிக்கணும். படிக்கிறது 2 மணி நேரம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சுக்கோங்களேன், ஒரு நார்மலாக படிக்கிறதுனா. சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்ப்போம். இதே வந்து நீங்கள் இந்த கவர்மெண்ட்ஸ் காலேஜ் சீட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50,000லேருந்து எவ்வளோ வேணால் செலவாகணும். அதுக்கப்புறம் இதே ப்ரைவேட் காலேஜ்னு வச்சுக்கோங்களேன், 80 லட்சம் 1.5 கோடி அந்த மாதிரி ஆகிடுங்க 5 வருஷம் ஃபீஸே. ஒரு சில டீம்டு யூனிவர்சிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் 30 லட்சம் ஃபீஸு. ஸோ இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாடா நான் எம்பிபிஎஸ்லாம் முடிச்சிட்டேன், எனக்கு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா மலை மாதிரி கொட்ட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. கடைசியில் உங்களுக்கு ஒருத்தர் சொல்லுவார், நீங்கள் தம்பி நீங்கள் பிஜி பண்ணுப்பா அப்படின்ட்டு. அப்புறம் தாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெறுப்பாகும். அதுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா பிஜிலாம் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் இயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டைம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்க. அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஜி கொஞ்சம் ப்ரிப்பேர் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து 5 வருஷம் கோர்ஸும் இல்லை, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து படித்து பிஜி வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணணும். அதுக்கு நீட் பிஜி எழுதி அதில் செலக்ட் ஆகும். நார்மலாக பிஜி இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 30,000லேருந்து 60,000 சம்பளம் வருங்க ஒரு மாதம். சரிங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீட் பிஜியை பற்றி பேசலாம். நீட் பிஜி வந்து எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்டி எம்எஸ் அப்புறம் வந்து பிஜி டிப்ளமா வந்து எடுக்க. எம்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் பீடியாட்ரிக்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியாலஜி. எம்எஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சர்ஜரி அப்புறம் ஆர்த்தோபெடிக்ஸ் எடுக்க. ஒரு சில டாப் இன்ஸ்டியூட்லாம் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு எக்ஸாமே இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா INICTன்னு வாங்க. அதெல்லாம் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் ஜிப்மர் அந்த மாதிரி காலேஜ்க்கு வந்து போகிறதுக்கு. இந்த பிஜி எக்ஸாம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 70,000 சீட் இருக்குங்க. ஆனால் 2 லட்சம் பேருக்கு மேலே எழுதுவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, கோர்ஸை முடிப்பீங்க, அப்புறம் வந்து இன்டர்ன்ஷிப்லாம் பண்ணுவீங்க. இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுவீங்க பிஜியை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி கேரியர் தாங்க கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் வந்து வெறுப்பாக வர மாதிரி இருக்குங்க. வந்து பார்த்தீங்கன்னா 12லேருந்து 24 மணி நேரம் டியூட்டி பார்க்கணும். எமர்ஜென்சி ஷிஃப்ட் வரும். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சின்னு வாங்க, திடீர்னு நீங்கள் வந்து அங்கே வந்து வீட்டிலேருந்து ஓடி வரணும். அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதாங்க. ஒரு சில ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேஷண்ட் லோடு வருவாங்க. திடீர்னு நைட்லாம் வருவாங்க, திடீர்னு காலையில் வருவாங்க, நைட்டு வருவாங்க. ஒரு விருக்குனே இருக்கணும் நீங்கள். ஆனால் இப்போ நிறைய பேர் சந்திக்கிற ப்ராப்ளம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் பர்ன் அவுட் ஆகிடுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அவ்வளோ கம்மியாக இருக்கும்னு சொல்ல முடியாது, ஆனால் கம்மியாக இருக்கும். ஏன் நீங்கள் ப்ரைவேட் காலேஜ் படிச்சிருந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டெல்லாம் ஃபேமிலி அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிக மார்க் எடுப்பீங்க அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் நிறையா ஃபீஸ் கட்டுறீங்க. அதனால இதே கவர்மெண்ட் காலேஜ்னாலும் அதுதான், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரியர் வைக்காமல் பாஸ் ஆகணும்ல.
நீங்க கேட்கலாம், என்னடா இவன் ஸ்டார்டிங்ல இருந்து எம்பிபிஎஸ் பத்தி ஒரு மாதிரி ராங்காவே பேசிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு உண்மையும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீனிங்ஃபுல்லான கெரியருங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, நிறைய பேர் உயிரை காப்பாத்துவீங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்க உள் மனசு வந்து சொல்லும். இல்லைப்பா எனக்குலாம் வந்து அந்த மாதிரி ஃபீலிங் வராது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொசைட்டியில் ஒரு மதிப்பு டாக்டர்னா லைட்டாக கொஞ்சம் மரியாதை கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னு ஊரில் சொல்கிறாங்க, அது எப்படின்னு தெரில, கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜாப் ஸ்டெபிலிட்டிங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அன்எம்ப்ளாய்மெண்ட்ன்றது உங்களுக்கு வந்து வராது. நீங்க வந்து கிளினிக் வச்சு கூட பொழைச்சிக்கலாம். உங்களுக்கு டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா சொசைட்டிக்கு தேவைப்படும். பேண்டமிக்ல ஒரு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரம் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் வராது அப்படின்னு சொல்லிக்கலாம். இன்கம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு இன்ஜினியரிங் மாதிரி கொஞ்சம் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல இருக்க மாதிரி கொஞ்சம் டக்குன்னு ஏறாது, அப்படியே கிராஜுவலாக தாங்க ஏறும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எம்பிபிஎஸ் வந்து முடிச்சா அந்த அளவுக்கு இதுவாக இருக்காது, எஃபெக்டிவாக இருக்காது சேலரி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஜியும் கொஞ்சம் சேர்த்து முடிக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இயர்ஸ் போக போக சேலரி வந்து அதிகமாகும். நீங்கள் கிளினிக்கும் வைப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து எனக்கு இந்தியாவில் வேலை செய்கிறதே பிடிக்கல, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு போகணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்எம்எல்இ அது மாதிரி லேபு அப்புறம் அந்த மாதிரி நிறைய எக்ஸாம் எடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலையும் போய் வேலை செய்யலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை விட பயங்கரமாக இருக்கும் சேலரிலாம். ஸோ அடுத்த இன்னொரு யூஸ் என்னதுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிசீஸ் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கே தெரியுதுல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலேஜ் தானே உங்கள் லைஃப்க்கு. சரிடா இப்போ வந்து ஏஐ வருதே அதுக்கு என்னடா பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இப்போ வந்து ஏஐனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்டுக்கு வந்து அந்த அளவுக்கு ரொம்ப அன்எம்ப்ளாய்மெண்ட்லாம் பண்ணாதுங்க ரொம்ப. ஏன்னா வந்து மெடிக்கல் ஃபீல்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி தேவை, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் ஜட்ஜ்மெண்ட் தேவை. அந்த லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஏஐயால எடுக்க முடியாதுங்க. அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸும் வேணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பேஷண்ட் கிட்ட பேசணும், நம்ம வந்து தெளிவா பதில் சொல்லணும். அப்படி பேசுறதுக்கு அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வேணுங்க, அவ்வளவுதான். ஸோ ஏஐ வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்ட் தான் பண்ணும், ஒரு மாதிரி ஹெல்ப் தான் பண்ணும், தவிர வந்து பாத்தீங்கன்னா அந்த டாக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணாதுன்றேன். இப்போ வந்து சேலரி பத்தி பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து ஒரு ஸ்டார்டிங்ல எம்பிபிஎஸ் மட்டும் முடிச்சுட்டு பிஜிஏ முடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா 30,000 60,000 வருங்க. ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து பாத்தீங்கன்னா 40,000 வரும்னு வச்சுக்கோங்களேன். இதே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா 50,000 1 lakh வருங்க. வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 லட்சத்துல 12 லட்சம். இதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பிஸி கிளினிக் பிஸி ஹாஸ்பிட்டல்லாம் வேலை செஞ்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும். இதே எம்டி எம்எஸ்சி பீடியாட்ரிக்ஸ் ஜென்ரல் மெடிசன்லாம் முடிச்சிங்கன்னா 80,000 2 லட்சங்க ஒரு மாசத்துக்கு. வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துல 25 லட்சங்க. இதே சீனியர் ஸ்பெஷலிஸ்ட் 8 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா மாசத்துக்கு 2 லட்சத்துல 5 லட்சங்க. வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 லட்சத்துல 60 லட்சம். இதே சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கார்டியாலஜிஸ்ட், நியூராலஜிஸ்ட், சர்ஜன் அவங்களுக்குலாம் வந்து 5 15 லட்சம் பெர் மந்த். ஒரு டாப் ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்துக்கு 8 லட்சம் அந்த மாதிரி சேலரி வருங்க. இப்போ உங்களுக்கு வந்து 23 24 வயசுல வந்து முடிச்சு வேலை செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30,000 சம்பளம் வருங்க. இதே 28 30 வயசு ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாசம் 1 லட்சம். இதே 35க்கு மேல வந்து போயிடுச்சுன்னா மாசம் வந்து 2 5 லட்சங்க. உங்கள் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அளவுக்கு ஸ்பெஷலைசேஷன் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து சிட்டியில் இருக்கீங்களா, டவுனில் இருக்கீங்களா, வில்லேஜில் இருக்கீங்களா, அதுக்கப்புறம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா, அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதெல்லாம் பொறுத்து தான் இருக்குது. சரிங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓரளவுக்கு ஜென்ரலாக பற்றி சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கு வரோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வேறு ஏதாவது டாப்பிக்கில் போடுறேன். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.